ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோடய தப்பால் நடந்த ஒரு விஷயம். இவ்வளோ ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியல. ஏன்னா அதுக்கு ஒரு சில பல காரணங்கள் இருக்குது. இவ்வளோ இட்டுன்னு போகிறது வெளியே இங்கேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் நாய் வளர்க்குறேன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் தெரிஞ்சவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு. அதனால் இவ்வளோ நான் கூட்டின்னு போகலான்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருந்தா. இவ போட்ட குட்டிங்க 5 குட்டிங்க. இவங்க 5 பேர். இதில் 3 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 வீட்டில் எடுத்துக்கினாங்க. மற்ற இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் யாரும் எடுத்துக்கல. இவங்க 2 பேர் பையனுங்க. 4 பையன் ஒரு பொண்ணு இருந்துச்சு. பொண்ணு ஒரு நல்ல வீட்டுக்கு தான் போயிருக்கு. நல்ல வீட்டுக்கு போயிருக்குன்னா பெரிய வீட்டு பணக்கார வீட்டுக்கு போயிருக்கு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவங்க வளர்ப்பாங்கன்னு. பார்க்கலாம். அவங்க வளர்க்கலை மறுபடி கொடுத்துட்டாங்கன்னா நானே தான் வச்சுக்கணும் அவங்கள. இவ்வளோ நாள் வளர்க்குறாங்க. ஏன்னா இந்த பணக்காரங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களோட ஆசைக்காக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா, அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, ஏதாச்சும் கடிப்பாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஒரு சில பேர் வளர்க்க மாட்டாங்க, எடுத்துன்னு ரோட்டில் விட்டுறது அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்லியே கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு வேண்டான்னா வாபஸ் எனக்கே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. இன்னும் இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் யார் எடுத்துப்பாங்களோ தெரியல. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 17 பேர் ஆகிட்டுருக்காங்க எங்கள் வீட்டில். நாங்கள் இருக்கிறதே 10க்கு 10 வீட்டில். இதில் நாங்கள் ஒரு 3 பேர், இவங்க ஒரு 17 பேர். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இவங்களை பார்த்துக்கிறது, இவங்களோட செலவு எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்போ நிற்காது. என்ன செலவு இருந்தாலும் இவன் இருக்காங்களே, இவனும் ஒரு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் வச்சு வளர்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துக்கினாங்க. இன்னொருத்தி இவ பொண்ணு பின்னாடி இருக்கால எல்லாத்துக்குன்னா அவளும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கா. நல்லபடியாக இருந்தால் நல்லது தாங்க. இதே மாதிரி வீடியோக்காக என்னோடய சேனலை